போகிறோம். உளுந்து களிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். ஒரு டம்ளர் உளுந்து, கருப்பு உளுந்து உடச்சது, நல்லெண்ணெய் ஒரு கப்பு எடுத்துருக்கேன், வெல்லம் நான் நுணுக்கிக்கிறேன், ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் போதும், உப்பு எடுத்து தூள் உப்பு கொஞ்சோண்டு போட்டால் போதும், 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை தேவையான பொருட்கள். நான் உளுந்தையும் ஏலக்காயும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். ஏலக்காயும் சூடாகட்டும். அதே உளுந்தை நல்லா நம்ம பொருள்லாம் பொடிக்கணும் நிற்பாங்க, அந்த மாதிரி வேணும். நம்ம உளுந்து களி உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொம்பளை பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்க சின்னவங்க ஜென்ஸ் ஆம்பளைங்களும் சாப்பிட்லாம். இடுப்பு வலிக்கெல்லாம் நல்லது, அவ்வளோ நல்லது. இடுப்பு வலிக்கெல்லாம் அவ்வளோ கேட்கும். நல்லா உளுந்து களி எவ்வளோ நல்லா ஒரு எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடையாவது இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு. இதே கஞ்சி செய்வாங்க, அதுவும் ஒரு நாளைக்கு போடுறேன். உளுந்து நல்லா வாசனை இது மாதிரி செவந்து இருக்கணும், கருவக்கூடாது. செவந்து இருக்கும்போது எடுத்துகிட்டு வரலாம். எண்ணெயெல்லாம் ஊற்றி வறுக்காதீங்க, சும்மா தான் வறுத்துருக்குறேன். வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், கரைஞ்சோட வடிகட்டிக்கலாம். கரைஞ்சா போதும், பாகெல்லாம் வர வேண்டாம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும், கரைஞ்சி வந்துடும். சிம்மிலே வச்சுக்கிறேன். உளுந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக பொடி பண்ணி வச்சுக்குவோம். ஆறலாம் சூடாக இருக்கும். வடிகட்டிக்கிறேன். மண் இருக்குன்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நேரடியாக போட்டுடலாம், மண் இருக்கும் இந்த அடியில், அதுக்காக தான். ஜாரில் கொட்டிட்டேன். இப்போ அரைக்கி போகிறேன், அரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம ரவாவோட கொஞ்சம் லைஸாக அரைச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பட்டு மாதிரி அரைச்சிங்கனாலும் ஒரு காரியம் இருக்கும், நல்லா இருக்காது. ரவா அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ போடுறேன். ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டேன், கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு இப்போ இந்த மாவை எடுத்து மெதுவாக கொட்டிக்கின்றேன். வேக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் நம்ம எவ்வளோக்கு ஊற்றுறோமோ அவ்வளோ. நெய் ஊற்றி நிறைய பேர் செய்கிறாங்க தான். நல்லெண்ணெய் தான் அவ்வளோ நல்லது, களிக்கே நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க வேணால் நெய் எதுவும் ஊற்றிக்குங்க. களினாவே நல்லெண்ணெய் இல்லைன்னா செய்யாது, நல்லெண்ணெய் தான். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் எல்லா எண்ணெயுமே ஊற்றிட்டேன். நல்லெண்ணெய்லாம் ஒன்றும் பண்ணாது, சாப்பிடுங்க தைரியமாக, பயப்படாமல். நல்லெண்ணெய்லாம் தெரிஞ்சு கிடையாது. வாரத்துக்கு ஒரு தடவை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். நல்லெண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ பாவு ஊற்ற ஓரளவு வெந்துடுச்சு. இந்த பாவு வச்சுருக்கேன்னா இந்த தண்ணி பாவு கிடையாது, வடிகட்டி வச்ச தண்ணி, அதை ஊற்றிடுறேன். சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. மெதுவாக அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. இந்த கிட்ட கெட்டியாகும். நம்ம நைஸாக அரைச்சி போடலாம், அது கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்குது நைஸாக அரைச்சா. அதுக்காக தான் நான் தான் கொஞ்சம் குறன்னு அரைச்சேன். கருப்பு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ யாருமே கருப்பு யூஸ் பண்ணுறதே இல்லை, வெள்ளை உளுந்து தான். எல்லாருமே அது போட்டுக்கிட்டு மாவு அரைக்கக்குள்ளலாம் வெள்ளை உளுந்து தான் எடுக்கிறோம். இது எவ்வளோ நல்லதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது. அதனால் இதை அடிக்கடி சேர்த்துங்க சாப்பாட்டில். கருப்பு உளுந்து எவ்வளோ சேர்த்துங்க அவ்வளோ நல்லது. அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் வீட்டில் என்ன செய்வாங்க, நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பாங்க நிறையா. இந்த மாதிரி உளுந்து களி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ எல்லாம் 8 வயசு 7 வயசு பிள்ளைங்களாம் பாவம், சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது. அடிக்கடி இது மாதிரி உளுந்து களி செஞ்சு கொடுங்க வீட்டிலையே.
இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது நமக்கு. என்ன பொருளும் கம்மி தான், வீட்டில் உள்ளது தான் எல்லா சாமானுமே. என்ன அது கஷ்டம்? இதோட நமக்கு பிள்ளைங்களை பார்க்கறதோட என்ன இருக்குது? இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும். அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் பாருங்கள், ஃபுல்லாக சூப்பராக நல்லா இருக்குது.